திமுக எதிர்ப்பு ஓட்டு அப்படிங்கிற ஒரு மனநிலை இருக்கு இல்லையா? அதாவது திமுக தான் டார்கெட் அப்படி தெரியுது. இப்படி பேசும்போது இப்ப இதுக்கு தமிழ்நாட்டு மக்கள் இந்த விஷயம் என்ன நினைப்பாங்க, இதுல அதிகம் நம்ம தெரியாதவங்க இருக்காங்களா இப்படின்னு விஜய் கொஞ்சமாவது தோணாதா? இல்ல தோனி இருந்தா என் கட்சியே ஆரம்பிச்சிருக்க மாட்டாப்புலங்க. அழகா நடிச்சுட்டு பேசாம போயிருந்துப்பா, வீட்டில் போய் படுத்துருப்பாப்புல. கட்சி ஆரம்பிக்கிறார், நமக்கு விஷயம் தெரியும்னு விஜய் நம்புறாரு பாருங்க, அதே விஜய்க்கு பெரிய பாதிப்பு தான். சில பேருக்கு தன்னம்பிக்கை வேணும்னு வாங்கிட்டா. சத்தியமூர்த்தியா ஒரு நல்ல ஒரு பேர் ஒருத்தர், அமெரிக்காவை சேர்ந்த ஒருத்தர், நீதான் தம்பி முதலமைச்சர்னு சொல்லி ஆரம்பித்தார் 30-40 வருஷத்துக்கு முன்னாடி. 80s எண்டில் உதயமூர்த்தி, எம்எஸ் உதயமூர்த்தின்னு ஒருத்தர் அமெரிக்காவிலேருந்து வந்து நீதான் தம்பி முதலமைச்சர், எல்லாம் நம்பிக்கையாக இருங்க, இளைஞர்களில் முதலமைச்சர் ஆகிறேன்னு சொல்லி கன்னியாகுமரியிலேருந்து நடைப்பயணம் போய் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தினார் எம்ஜிஆர் காலத்தில். கடைசியில் பார்த்தா அவர் எங்கே போய் சேர்த்தாருன்னு தெரில. ஆள் அட்ரஸே கவுன்சிலராக கூட ஆகலை, அவரும் ஆகலை. அவர் பின்பற்றி வாக்கிங் போனாங்க பாருங்க கன்னியாகுமரியிலேருந்து, எவனுமே வீணாக போயிட்டான் எல்லாம். அந்த கதை தான் விஜய். நான் தான் தம்பி முதலமைச்சர்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டு பில்டப் கொடுத்து பீலா விட்டு சுற்றிட்டு இருக்காப்புல. விஜயெல்லாம் பாவம் தான். ஒரு பக்கம் பார்த்தா பாவமாகவும் இருக்குது, இன்னொரு பக்கம் பார்த்தா இதெல்லாம் தேவையா அப்படின்ட்டு. நமக்கு ஒன்றும் தெரியாது, நமக்கு சினிமா தெரியும், சினிமாவில் நல்ல ஸ்டாரு, மார்க்கெட்டை பிடிச்சி இன்றைக்கி வந்து உட்காந்துருக்கோம்னா அதோட அந்த மரியாதையோடு போகாமல் தெரியாத விஷயத்தெல்லாம் இறங்கி